நேற்று திரு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்தீங்களா? ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அந்த ப்ரெஸ் மீட்டை முழுசாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சார், அவர் டெய்லியும் தானே சார் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, டெய்லியும் எத்தனையோ விஷயங்கள் பேசுகிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் டெய்லியும் பேசுகிறது வேறு, நேற்று பேசுனது வேறு. ஏன் அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, வழக்கமாக அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன நடக்கும்? அவர் நிற்பார், சுற்றி மைக் இருக்கும், சுற்றியும் பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 2-3 பேர் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அதில் யாரோ ஒருத்தருடைய கேள்விக்கு பதில் சொல்லுவார், அப்புறம் மீதி இருக்கிறவங்களுடைய கேள்விக்கும் முழுசாக பதில் சொல்லிவிட்டு ஓகே இல்லைண்ணே, எல்லாம் முடிஞ்சது இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ப்ரெஸ் மீட்டையும் முடிக்கிறார். ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஒருத்தர், ரைட் சைடில் ஒருத்தர், இவங்க 2 பேர் மட்டும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. மற்ற பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் வாயவே திறக்காமல் சும்மா இருக்கிறாங்க. அது எப்படி இத்தனை நாளாக அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டில் யார் கேள்வி கேட்குறதுன்னு போட்டி போடுற பத்திரிகையாளர்கள் நேற்று மட்டும் ஏன் அமைதியாக இருக்கணும்? அது என்ன இவங்க 2 பேர் மட்டும்தான் பேசுகிறது? அதுவும் கரெக்டாக இவர் மாற்றி அவர் மாற்றி இவருன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? அது எப்படி? அதுக்கு பேர் தான் செட்டிங். இந்த செட்டிங் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த ப்ரெஸ் மீட்டில் யார் என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அதை தாண்டி யாரும் வேறு கேள்வி கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. அப்படியே கேட்டாலும் அவர் அப்படியே கிளம்பி போயிடுவார். அந்த கேள்வியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. வளைச்சு நேற்று அண்ணாமலையை கேள்வி கேட்குறாங்க. அதுவும் அந்த கேள்விகள்லாம் என்ன? சரி, ஓகே, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி தான் அவர் பேச போகிறாரு, அதற்கான பதில்களை அவர் தயாராக வச்சுருக்காரு. மும்மொழி கொள்கை ப்ளஸ் மத்திய அரசு நிதி தரமாட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் தான் கேள்விகள். நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. இந்த கேள்விகளை யார் வேணாலும் கேட்கலாம். ஆனால் நேற்று இந்த பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி என்ன? இந்த புதிய கல்விக் கொள்கை சர்ச்சை வந்ததுக்கப்புறமா திமுக ஐடி விங்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்மளும் இங்கேருந்து கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஏன்னா எனக்கு ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீ ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிற? உன் குழந்தைங்கள என்னத்துக்கு ஹிந்தி படிக்க வைக்கிற? தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே கட்டாயம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் வேறு மொழி ஆல்ரெடி படிச்சுட்டு தானே இருக்காங்க, அப்போ ஏன் இன்னொரு மொழியை தடுக்கிற? தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஹிந்தி படிக்கலாம், ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நம்மளும் கேட்குறோம். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் தெரியாது. அந்த கேள்விகளை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக வேறு சில கேள்விகளை முன்வைப்பாங்க. நீ என்ன ஹிந்தி படிக்க சொல்கிறியே, மத்திய அரசுடைய கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் இருக்கா? அங்கே தமிழாசிரியர்களே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கு நீ என்ன சொல்கிற? 3 மொழி படித்தா மாணவர்களுடைய அறிவுத்திறன் வளருமா அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிற போது நீங்கள் 3வது மொழி படிங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நிதி கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? இந்த கேள்விகள் தான் நேற்று இந்த பத்திரிகையாளர்கள் கேட்டது. நான் இதை ஒரே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த கேந்திரிய வித்யாலயா கேள்வியை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கேட்டிருப்பார். இல்லை நீங்கள் சொல்கிறது சரியில்லை, அது எப்படி கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் இல்லாமல் இருக்கலாம்? அப்புறம் தமிழ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒருத்தங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க கேவியில் நான் வேலை செய்கிறேன், அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது, தமிழுக்கு சர்டிஃபிகேட்டும் தரோம், 8ஆவதுக்கு 10ஆவதுக்கு 12ஆவதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம், அது இருந்தால் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்லாம் அவங்க சேர முடியும், அதனால் அங்கே ஆப்ஷனல் லாங்குவேஜாக தமிழ் இருக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் தமிழையே நீங்கள் முதல் மொழியாக கொண்டு வரல. இத்தனைக்கும் சொல்கிறாரு, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியாளர்கள் எங்கே வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க போகும்போது அந்த குழந்தைங்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரே பாடத்திட்டத்தில் நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. அந்த பாடத்திட்டம் தான் சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சிங்கிறதே மத்திய அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சிலபஸ் தான். அந்த சிலபஸ் தான் இன்றைக்கி மற்ற மாணவர்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறதுங்கிறதே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கௌரவம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். இது எல்லாமே தெரிஞ்சும் வெறும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை மட்டும் வச்சு இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்களாமா, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறாங்களாமா. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்போ அதனால தான் அண்ணாமலை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி, அதாவது இவங்க கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் சொன்னார். நீ என்ன ஹிந்தி படிக்க வேண்டாம்னு சொல்கிற இல்லை, உன் ஸ்கூலில் என்ன இருக்குது, உன் பசங்க என்ன படிக்கிறாங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதை பதில் சொல்லாமல் ஏன் நீ எங்கிட்ட சொல்கிற? திமுகவுடைய குடும்பமாகட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் ஆகட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஆகட்டும்,
இவங்க எல்லாருமே இவங்களுடைய குழந்தைகளுக்கு சிறப்பான தரமான கல்வியை வந்து இவங்க கொடுத்துக்குவாங்க. இவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறது எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல், இவங்க நடத்துறது அத்தனையும் சிபிஎஸ்சி ஸ்கூல். சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் வந்து கட்டாய ஹிந்தி இருக்குது, அவங்க படித்தே ஆகணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து அதே மாதிரி கட்டாய தமிழ் இருக்கா? தமிழே இங்கே கட்டாயம் இல்லை. தமிழுக்கு பதிலாக நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இத்தனைக்கும் கட்டாய தமிழ் அப்படிங்கிற சட்டம் வந்து 2006 ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழை ஒரு பாடமொழியாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் எல்கேஜியிலேருந்து டிகிரி வரைக்கும் முடிக்கலாம், தமிழே படிக்க வேண்டியதில்லை. அதுதான் இவங்களுடைய தமிழ் பற்று. இதை செஞ்சது யார்? அண்ணாதுரை, கலைஞர், இவங்கெல்லாம் தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் கட்டாயம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் 2006. அந்த சட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆனதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் தமிழ் கட்டாயம்னு இவங்களால் அதை அமல்படுத்த முடியல. இப்போ வரைக்கும் நிறைய பள்ளிகளுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எதையுமே வந்து திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்க முடியாத, கேள்வி கேட்க தெரியாத இந்த ஊடக விபச்சாரிகள், இந்த பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை கிட்ட மட்டும் இப்படி கேள்வி கேட்குறீங்க. நேற்று இவங்க அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்ட அதே துணியில் அதே ஸ்டைலில் திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா உன்னால்? ஏன்னா பயம், அடி உழுகும், கேமரா உடையும், மண்டை உடையும், இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் வாங்கி திங்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு அவங்கள எதிர்த்து உங்களால் கேள்வி கேட்க முடியாது. இத்தனை விளக்கம் கொடுத்து இத்தனை பதில் சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து கேட்குறாரு, சரிண்ணா நீங்கள் இப்போ இந்தி மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது எப்படி ஒத்துக்க முடியும், அது டிபேட்டபிள் பாயிண்ட் சார் அப்படிங்கிற. எப்போ நீ பத்திரிகையாளராக கட்சிக்காரனா? நீ எதுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகணும்? உன்னுடைய வேலை என்ன? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுக அப்படிங்கிற ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னு நெருக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தமிழ்பாங்க, ஆனால் தமிழ் மொழியை அடிக்கிறது தான் இவங்களுடைய முதல் வேலை. சமூக நீதின்னு சொல்லுவாங்க, சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவது தான் இவங்களுடைய வேலை. பெண் சுதந்திரம்னு சொல்லுவாங்க, பெண் சுதந்திரத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ஆட்சியிலையும் கிடையாது, அவங்க கட்சியிலையும் கிடையாது, அவங்க குடும்பத்திலையும் கிடையாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் மற்றவங்களுக்கு ஏன் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் இத்தனை கேள்வி கேட்டீங்க, அத்தனை கேள்விக்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொன்னார். அந்த பதில் வந்து உங்களுக்கு வேணா கன்வின்சிங்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பதில் எல்லாமே மக்களுக்கானது. சரிங்களா? இங்கே வந்து பத்திரிகையாளரை கன்வின்ஸ் பண்ணணும், திமுகவை கன்வின்ஸ் பண்ணணும், அப்போ தான் ஒரு திட்டம் கொண்டு வர முடியும், அப்போ தான் வந்து இங்கே வந்து பில்டிங் கட்ட முடியும், அப்போ தான் இங்கே ரோடு போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே திட்டங்கள் கொள்கைகள் எல்லாமே மக்களுக்கானது. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லியிருக்காரு, அது மக்களுக்கானது. மக்கள் கன்வின்ஸ் ஆகிறாங்களே இல்லையான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் அவர் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. அதோட ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்குவோம். நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ அண்ணாமலை நேற்று கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்வியை இதே மாதிரி நீங்கள் திமுக காரங்கிட்ட, சீமான் கிட்ட, விஜய் கிட்ட, அதிமுக காரங்கிட்ட அத்தனை பேர்ட்டி கேட்கணுமா வேண்டாமா? இதே மாதிரி கால் மேலே கால் போட்டு கையாட்டிட்டு நீ கேட்டுருவியா? கேளுங்க. ஹிந்தி திணிப்பு வேண்டான்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் குழந்தைங்களை எதுக்காக ஹிந்தி படிக்க வச்சிங்க? தயாநிதி மாறன் எப்படி ஹிந்தி படித்தான்? தயாநிதி மாறனுக்கு இன்றைக்கி வயசு கிட்டத்தட்ட 50. அவர் ஸ்கூலில் படிக்கிற போது ஹிந்தி படிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ எப்போ இருந்து ஹிந்தி இருக்குது? இப்போ தான் வந்து பாஜக ஆட்சியில் தான் ஹிந்தி வந்ததா? இன்றைக்கி வந்து கதிரானந்துக்கு சீட்டு கொடுக்கறது எதுக்காகன்னா அவருக்கு ஹிந்தி தெரியும். உங்களுடைய கட்சி தலைவர்களுடைய பசங்களை மட்டும் ஹிந்தி படிக்க வச்சு அவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பீங்களா? அதுக்கு தான் வந்து நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு கடைபிடிக்கிறீங்களா? ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி மொழி தமிழை அழைத்து விடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்னா எதுக்காக நீங்கள் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளை நீங்கள் நடத்துகிறீங்க? ஒன்று நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தணும். அப்படி நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துனீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து தமிழை கட்டாய மொழியாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அங்கே 2 மொழி கொள்கை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் நீங்கள் நடத்துறது சிபிஎஸ்சி பள்ளி, நீங்கள் உங்கள் பசங்களை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து தமிழ், இங்கிலீஷு, அது இல்லாமல் இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. அதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து தமிழ் மொழி கட்டாயமே இல்லை, இங்கிலீஷ் படிக்கலாம், இல்லை வேறு மொழியை எடுத்து வச்சு அவங்க படிச்சுட்டு போகலாம். இத்தனையும் பண்ணிவிட்டு இப்போ கேட்டால் ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிருமாமா? நான் கேட்குறேன், தமிழே படிக்காமல் டிகிரி வரைக்கும் படித்து முடிக்கிற போது தமிழ் மொழி அழியுமா, இல்லை தமிழோடு சேர்ந்து இன்னொரு மொழி படிக்கிற போது தமிழ் மொழி அழியுமா? 2 ஆப்ஷன் தானே. எல்கேஜியிலேருந்து டிகிரி படிக்கிற வரைக்கும் ஒருத்தன் தமிழ் படிக்கிறதே கிடையாது, அதனால் தமிழ் மொழி அழிஞ்சு போகுமா? இல்லை எல்கேஜியிலேருந்து டிகிரி படிக்கிற வரைக்கும் தமிழோடு சேர்ந்து ஹிந்தியோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ ஏதோ ஒரு மொழியை சேர்ந்து படிக்கிறதுனால தமிழ் மொழி அழியுமா?
இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் திமுக காரங்கிட்ட கேட்கணும், முதல்வர்கிட்ட கேட்கணும், கனிமொழிகிட்ட கேட்கணும், தயாநிதி மாறன்கிட்ட கேட்கணும், உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்கணும். அவங்க உட்காந்து இதே மாதிரி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லணும். இது வெறும் அண்ணாமலையுடைய கேள்வி மட்டும் கிடையாது, இது மக்களுடைய கேள்வி. உன் பசங்களை நீ சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிற, உன் பசங்களை நீ தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிற, அந்த பள்ளியில் ஹிந்தி இருக்குது, வேறு மொழிகள் இருக்குது. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் என்ன படிக்கணுங்கிறத நீ டிசைட் பண்ணுவியா? நீ டிசைட் பண்ணணும்னா நீயும் உன் பசங்களை நீ அரசு பள்ளியில் படிக்க வச்சுருக்கணும், இல்லை சமச்சீர் கல்வி முறையில் படிக்க வச்சுருக்கணும். படிக்க வச்சுட்டு ஆமாம் இங்கே பாருங்கள் என் பசங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க, அதனால் நீங்களும் அதான் படிக்கணும்னு சொல்லு. அப்போ ஒரு நியாயம் இருக்குது. உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் கேட்டுட்ருக்காரு. இதைத்தான் இன்றைக்கி மக்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தால், தெம்பும் திராணியும் இருந்தால், உண்மையிலேயே சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் திமுக காரங்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, கேட்டு பாருங்கள். அப்போ நம்புகிறோம் நீங்கள்லாம் மீடியா அப்படின்னு. ஏன்னா நேற்று ப்ரெஸ் மீட்டை பார்க்குறம்போது எனக்கு விஜயகாந்த் அவர்கள் ஞாபகம் தான் வந்தது. உங்களையெல்லாம் பார்த்து அப்படின்னு துப்புனார். அவர் துப்புனதில் தப்பே இல்லைன்னு நேற்று மறுபடியும் ஒரு தடவை நீங்கள்லாம் ப்ரூவ் பண்ணீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.